வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பார்க்க போறோம். ஒரு காலேஜில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் போர்ட்டல் வேணும், அப்புறம் வந்து டீச்சர்ஸ் போர்ட்டல் வேணும், அப்புறம் அட்மினுக்கு ஒரு போர்ட்டல் வேணும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்சிருக்கோம், இது வந்து நாங்கள் அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட்டு. இப்போ இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்ற ப்ராஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட், ஒரு லாகின் பேஜ். ஸ்டூடெண்ட் இது கம்ப்ளீட் பண்ணலை, இது கம்ப்ளீட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜில் இருக்குது. பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணும்போது தெரியும், இதில் ஒப்பாசிட்டி கொடுத்து மேலே கொடுத்துருக்கேன். ஹோம் இருக்குது, அபவுட் இருக்குது, கேலண்டர் அண்ட் ஈவெண்ட்ஸ் இருக்குது, டைரக்ஷன்ஸ் இருக்குது, கேம்பஸ் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, டெவலப்பர்ஸ் இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி இது ஆட் ஆகுது, ஒரு ஸ்டூடெண்டோட டீட்டெயில்ஸ் வந்து எந்த மாதிரிலாம் ஆட் ஆகுது, டீட்டெயில்ஸ் நம்ம எப்படி பார்க்குறாங்க. இப்போ நான் ஒரு காலேஜில் வந்து அட்மிஷன் போட்டுட்ருக்காங்க. ஒரு அட்மிஷன் போட்டிருக்க ஸ்டூடெண்ட்டு டீட்டெயிலை வந்து எப்படி வந்து அவங்க வியூ பண்ணி பார்ப்பாங்க, லாகின் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆன்லைனில் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. அதே கான்செப்ட் தான் நம்மளுக்கு இதில் இருக்கும். இப்போ வந்து ஒரு டீச்சர் இல்லை ஸ்டூடெண்ட் அப்படின்னா, டீச்சர் அப்படின்றது வரைக்கும் ஒரு கான்செப்டில் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் எல்லாம் ஒரு செட் ஆஃப் சிவிப்பில் இருப்பாங்க. இப்போ எல்லாருமே ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்மின் தான். இந்த அட்மின் அப்படின்றத எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ஸ்லாஷ் போட்டு அட்மின் அப்படின்னு போட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த அட்மின் வந்து ஓப்பன் ஆகிடுவார். இந்த அட்மினில் வந்து தனியாக ஒரு பர்டிகுலர் பாஸ்வேர்டு அண்டு யூசர் ஐடி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு தேவையான பாஸ்வேர்டை வந்து நான் போட்டு ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு முடிச்ச உடனே எனக்கு இந்த டேஷ்போர்டில் ஓப்பன் ஆயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்டில் எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஆட் பண்ணணும். ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். சரி, இந்த டேஷ்போர்டில் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு நேம் ஆட் பண்ண போகிறேன். இதில் கிளாஸு, ஸ்டூடெண்ட்டு, அட்மின் யூஸரு, டிபார்ட்மெண்ட்டு அண்டு ஒரு காலேஜ் பசங்களுக்கு வந்து ஸ்கூல் பசங்களும் காலேஜ் பசங்களும் சரி மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டீரியல்ஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்து அதை படிச்சுப்பாங்க ஆன்லைன்லேயே. ஸோ அவங்களுக்கான மெட்டீரியல்ஸில் கொடுத்துருப்பாங்க. டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை டீச்சர்ஸ் எந்த கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்றது வரைக்கும் நம்ம இந்த அட்மினில் பார்த்துக்கலாம். அட்மின் தான் மெயின் கண்ட்ரோலர். அதுபோல் கேலண்டர் ஈவெண்ட். இந்த கேலண்டர் ஈவெண்ட்டில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன டேயில் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது, என்னென்ன டேஸ் ஹாலிடேஸு, எந்த டேஸ் ஒர்க்கிங் டேஸு, எது முக்கியமான நாள் அப்படின்னு சொல்கிறத இந்த கேலண்டர் ஈவெண்ட்டில் நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டுனா உங்களுக்கு இதில் ஆட் ஆயிரும், டைட்டில்ன்றது இதுக்குள்ளே ஆட் ஆயிரும். இப்படி பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டு, இந்த கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம என்ன டைட்டில் கொடுக்குறோம் அப்படின்றது பற்றி அவங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறேன்னா கிளாஸஸ் அப்படின்ட்டு பாருங்கள். கிளாஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ கிளாஸ் அப்படின்றத நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ கிளாஸஸ் இருக்குது. நான் இதில் வந்து வேறு கிளாஸ் ஆட் பண்ணணும், இந்த கிளாஸ் ரிமூவ் பண்ணணும், இல்லை கிரெட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், இல்லை பிஹெச்பி யூஸ் பண்ணுறதுனால கிரெட் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து எடிட் பண்ணுறதுக்கான சிம்பிள். இதை நான் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸை வந்து நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இதை நான் எடிட் பண்ண முடியும். இந்த பென்சில் மாதிரி இருக்குது, அந்த சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுற பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேரை வந்து நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேர் வந்து எடிட் பண்ணுற மெத்தடில் வந்திருக்கு. இங்கே எடிட் கிளாஸ் அப்படின்னு பேர் வந்திருக்கும். இதில் வந்து இந்த பேரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ இது வந்து ஒரு எடிட் மெத்தட். இது எனக்கு ஃபுல்லாக அந்த டேட்டா வந்து கிளியர் பண்ணணும், அதாவது டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டாஸ் ஃபுல்லாக எனக்கு கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டிலீட்ன்ற பட்டனை கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிடும். சரி, அடுத்ததாக நான் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, எந்த கிளாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், பிஎஸ்ஐடி 2B அப்படின்னு ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே
ஐடி நம்பர், ஸ்டூடெண்ட்டுக்கு ஐடி வந்து 333 அப்படின்னு செட் பண்ணுறேன். இல்லை 123 அப்படின்னு தான் நம்மளுக்கு தேவையான மாதிரி செட் பண்ணிடுறேன். 101 101 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து டிஸ்மேட்ச் ஆகிடக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒவ்வொரு யூனிக் ஐடியா இருக்கும், அதனால இருக்காது. ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் நேம். இதில் வந்து குமார் அப்படின்னு ஒரு நேம் போட்டுக்கிறேன். அதே மாதிரி லாஸ்ட் நேம் அப்படின்னா நான் கேன்னு கொடுத்துக்கிறேன். சரி, இதை வந்து ப்ளஸ் இருக்கிறது ஆட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம டேட்டா பேஸில் இது சேவ் ஆகிடும். ஸ்டூடெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆடட் அப்படின்னு ஒரு அலர்ட் உங்களுக்கு வந்துடும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட லிஸ்ட் வந்து ஆட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் அந்த பேரை இங்கே பார்த்துக்கிங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேஷ்போர்ட்லேயே இந்த ஸ்டூடெண்ட் குமார்ன்றது ஆட் ஆயிடுச்சு. இது ஆல்ரெடி ரவி அப்படின்னு இருக்கு. இந்த குமார்ன்ற பேரை நான் மாற்றணும், அவரோட ஐடி நம்பரை மாற்றணும் அப்படின்ற பட்சத்தில் இதை கிளிக் பண்ணி அவர் ஐடி நம்பரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், பேரை மாற்றிக்க முடியும், இன்சியலை சேஞ்ச் பண்ணிக்க முடியும், என்ன வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சேஞ்ச் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா டேட்டா பேஸில் மறுபடியும் ரீசேஞ்ச் ஆகிடும். இங்கே கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு டேட்டா பேஸ்லேயும் சேர்ந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம கொடுக்குற மாற்ற முடியாது அப்படின்றதுமே கிடையாது. எந்த டேட்டா பேஸ்னாலும் எந்த டேட்டா வேணால் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இந்த குமார் அப்படின்ற ஸ்டூடெண்ட் வந்து லாகின் பண்ணுறாரு. அந்த லாகின் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணணுமா, லோக்கல் ஹோஸ்ட்டில் போயிட்டு, இப்போ லோக்கல் ஹோஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸ்டூடெண்ட் இப்போ குமார் வந்து அட்மிஷன் போட்டார், நம்ம அட்மிஷன் போட்டோம். இப்போ அந்த குமார் வந்து ஆன்லைனில் படிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் வராரு. அப்போ வெப்சைட்டுக்குள்ளே வராரு, அதாவது இலேர்ன். LEARN இலேர்ன் கொடுத்தோன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஎம் ஏ ஸ்டூடெண்ட். இப்போ வந்து டீச்சர்ஸ் நம்ம கிரியேட் பண்ணது வந்து டேட்டா பேஸ் என்னன்னா ஸ்டூடெண்ட்டு, அதனால் நம்ம ஐஎம் ஸ்டூடெண்ட் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரோட டீட்டெயில்ஸுக்கு அவர் வந்து ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணுறாரு. சரி, இப்போ என்ன பண்ண போகிறேன், ஐடி நம்பர் வந்து 101 நான் கொடுத்துருந்தேன். இது டேட்டா பேஸில் இது மேட்ச் பண்ணி மறுபடியும் அது கரெக்டாக இருக்கும். இது நான் தப்பாக கொடுத்தேன் அப்படின்னா இந்த டேட்டாஸ் வராத மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ அடுத்ததான் என்ன பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் நேம் வந்து குமார் அப்படின்னு கொடுத்துருந்தேன், லாஸ்ட் நேம் என்ன கொடுத்துருந்தேன், கேன்னு கொடுத்துருந்தேன். அடுத்ததாக என்ன கொடுத்துருந்தேன்னா இந்த கிளாஸ் கொடுத்துருந்தேன். பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டும் ரீட் டைப் பாஸ்வேர்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் தெரியும், அந்த அட்மினுக்கு தெரியாது. ஸோ இதில் வந்து பாஸ்வேர்டை நான் குமார் கொடுத்துக்கிறேன், KUMAR. ஓகே, மறுபடியும் பாஸ்வேர்டை வந்து ரீட் டைப் பண்ணணும், KUMAR அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இதை சைன்இன் பண்ணோன்னா எனக்கு வந்து சேவ் பண்ணமான்னு கேட்குது, வேண்டாம். அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு அப்படின்றதுக்காக உள்ளே போயிடுது. ஓகே, எனக்கு வந்து குமார் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, குமார் இங்கே இருக்காரு, குமாருக்கு வந்து எந்த கிளாஸ் அசைன் பண்ணல, எந்த கிளாஸஸ் அவருக்கு ஷெட்யூல் பண்ணலை, எந்த டீச்சர்னு தெரியாது, யாருமே தெரியாது. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து தனியாக இருக்காரு. அப்போ அவரோட டீச்சர் வந்து யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அப்போ ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு போர்ட்டல் கிரியேட் பண்ணி அவர் அந்த கிளாஸில் வந்து கிளாஸ் ரூமில் ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த அவரோட கிளாஸ் நோட்ஸு எல்லாமே வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குமாரனுக்கு ஒரு ஐடி கொடுத்துருப்போம். இந்த ஐடியில் நம்ம சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம், சேஞ்ச் அவதார் கொடுத்துக்கலாம், இதில் வந்து இமேஜ் கொடுத்துக்கலாம். இமேஜ்ன்றது நம்ம லோக்கல் ஹோஸ்டில் நம்ம சிஸ்டமில் இருக்கிற ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம இதுலேருந்து போயிட்டு எடுத்துக்க முடியும். இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் சிஸ்டமில் ஓப்பன் ஆகும். சிஸ்டம் ஓப்பன் ஆகி நீங்கள் இமேஜஸ் வந்து போட்டுக்கலாம். நான் இப்போ இதில் வந்து இந்த லோகோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன், அதாவது அவதாருக்கு இந்த இமேஜ் போட்டுக்கிறேன். சேவ் கொடுத்துட்டு வந்துருச்சு, லோகோ அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, கிளிக் இமேஜ் வந்து லோட் ஆகிடுச்சு, சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸ்டூடெண்ட் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம லோகோ வந்து அப்டேட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டோட ப்ரொஃபைல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டூடெண்ட் வந்து இது ஸ்டூடெண்ட் கண்ட்ரோலாகவும் இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டீச்சர் வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து அந்த டீச்சர் வந்து லாகின் பண்ணுறாரு.
டீச்சரோட ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு யூஸ் பண்ணுறாங்க. இதில் நான் சைன் பண்ண உடனே டீச்சரோட போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். இது லோட் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகி உங்களுக்கு காட்டும். ஓகே, எனக்கு இப்போ என்னென்னா நான் ஒரு டீச்சர், நான் வந்து ஹேண்டில் பண்ண போகிற கிளாஸஸ் எல்லாம் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அட்மின் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. அதாவது ஹெட் மாஸ்டர் வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கிளாஸுக்குள்ளே எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு ரவின்னு ஒருத்தர் இருக்காரு. சரி, அடுத்ததாக நான் வந்து குமார் அப்படின்ற ஒரு ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணேன். அந்த குமார் வந்து எந்த கிளாஸில் ஆட் பண்ண அப்படின்றது நம்ம ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஆட் ஸ்டூடெண்ட் அப்படின்றத நம்ம ஆட் பண்ண முடியும். இல்லைனா நம்ம கிளாஸ் நேம் போட்டுட்டு அந்த கிளாஸ் நேம் வந்து நான் வந்து BSIT 2B அப்படின்றத கிளாஸில் சப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். இப்போ இயர் வந்து 2024 அப்படின்றதுலேருந்து 2023 வரைக்கும் சேவ் பண்ணிட்டேன்னா எனக்கு அந்த இயரில் இருக்க அந்த ஸ்டூடெண்ட் மட்டும் உங்களுக்கு இங்கே ஆட் ஆகிருப்பாங்க. இப்போ நான் டேஷ்போர்டில் அந்த இது ஆட் ஆகிருக்கும். ஓகே, BSIT 2B அப்படின்றது ஆட் ஆயிடுச்சு. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்க ஸ்டூடெண்ட் எத்தனை ஸ்டூடெண்ட் லிஸ்ட் ஆகிட்டு இருக்காங்க அந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஆல்ரெடி வந்து முதல்ல 2 லிஸ்ட்ஸ் இருந்து இப்போ 3 லிஸ்ட்டாக உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த பேக் வரணும் அப்படின்னா இங்கே பேக் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி பேக் வந்துக்கலாம். இப்போ வந்து நான் என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் ஒரு டீச்சர் வந்து என்னென்ன கிளாஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, என்னென்ன கிளாஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றத உங்களுக்குள்ளேயே வந்துடும். இந்த கிளாஸஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணணும், என்னோட கிளாஸஸ் இது கிடையாது அப்படின்னா இங்கே நம்ம கொடுத்து இங்கே ரிமூவ் பண்ண முடியும். டீச்சர்கிட்டையும் கண்ட்ரோல் இருக்குது. நான் இங்கே வந்து அசைன்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அசைன்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு மாதிரி கொடுக்கணும் அப்படின்னா இதில் நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். ஓகே, இது வந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் லேர்னிங் பிளாட்ஃபார்மு இதில் என்ன நிறைய இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டாக தான் இது நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும், உங்கள் காலேஜில் வந்து உங்களுக்கு எதாவது தேவைப்படுது அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் நான் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்போம்.